ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்துட்டு ஆர்டி ஸ்கீம்ஸ் பற்றியும், எஃப்டி ஸ்கீம்ஸ் பற்றியும், எம்ஐ ஸ்கீம்ஸ் பற்றியெல்லாம் வந்துட்டு நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் இல்லையா? அதில் சில கமெண்ட்ஸ் எல்லாம் வந்துருந்துச்சு. இன்றைக்கி அந்த கமெண்ட்ஸ்க்கான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவாக தான் இது இருக்க போகுது. என்ன மாதிரியான கமெண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, இது வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் ரிஸ்க் ஜாஸ்தி இருக்குது, இல்லை இது ரெஜிஸ்டர்ட் கம்பெனியா, இதை நம்பி எப்படி டெபாசிட் பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் இருந்துச்சு. இன்றைக்கி அதுக்கான ஆன்சர்ஸ் எல்லாம் தான் நம்ம பேச போகிறோம். ஸோ இது உங்களுக்கு இந்த ஸ்க்ரீனில் பார்த்தா தெரியும். பட்ஸ் ஆக்ட் 2019 வந்து பட்ஸ் ஆக்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, பட்ஸ் ஆக்ட் அப்படிங்கிறது என்னென்னா பேனிங் ஆஃப் அன்ரெகுலேட்டட் டெபாசிட் ஸ்கீம்ஸ் ஆக்ட். இது என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த 9 அத்தாரிட்டிஸ் தவிர வேறு யாருக்குமே அமௌண்ட் டெபாசிட் பண்ணுறதுக்கு, அதாவது அமௌண்ட்டை வந்து எக்ஸப்ட் பண்ணிக்கிறதுக்கு ரைட்ஸ் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் என்னென்ன அத்தாரிட்டி வருது அப்படின்னு பார்க்கும்போது, செபி, ஆர்பிஐ, ஐஆர்டிஏ, இப்போ நேஷ்னல் ஹவுசிங் பேங்க்கு, பென்ஷன் ஸ்கீம்ஸு, ப்ராவிடென்ட் ஃபண்டு, இந்த மாதிரி சில அத்தாரிட்டிஸ் இருக்குது. அதில் 8th அத்தாரிட்டி என்ன அப்படின்னு பார்க்கும்போது சிஆர்சிஎஸ், அதாவது சென்ட்ரல் ரெஜிஸ்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ். நம்மளோட இந்தியன் கோஆப்ரேட்டிவ் கிரெடிட் சொசைட்டி வந்துட்டு சிஆர்சிஎஸ்க்கு கீழே ரெஜிஸ்டர் ஆகிருக்கிற சொசைட்டி தான். இது வந்து நான் ஃபர்ஸ்ட் வீடியோவிலே வந்துட்டு உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அந்த ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் போய் எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறதும் சொல்லியிருப்பேன் இல்லையா? 77th நம்மளோட இந்தியன் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி தான் வந்துட்டு சிஆர்சிஎஸ்க்கு கீழே ரெஜிஸ்டர் ஆகிருக்கிற சொசைட்டி. நம்மளோட சொசைட்டி ஸ்டார்ட் பண்ணி வந்துட்டு 28 இயர்ஸ் ஆச்சு. இப்போவும் சக்ஸஸ்ஃபுல்லாக தான் ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ நம்ம வந்துட்டு நிறைய இது யூடியூப் பார்த்துட்டு இன்வெஸ்ட் பண்ணவங்களோட இது சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் கூட லாஸ்ட் வீடியோஸில் காமிச்சிருப்போம். ஸோ வந்துட்டு இது சேஃபானது தான், லீகலானது தான் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம 2 விஷயம் வந்துட்டு முதல்ல பார்ப்போம் இல்லையா? ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம என்ன பார்ப்போம்? அதை வந்துட்டு நம்மளோட போடுற அமௌண்ட் வந்து சேஃபாக இருக்குமா, செக்யூராக இருக்குமா அப்படிங்கிறத பார்ப்போம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் வந்து ஜாஸ்தி இருக்கா, கம்பேரிட்டிவ்லி இன்ட்ரெஸ்ட் வந்து ஜாஸ்தி இருக்கா அப்படின்னு பார்ப்போம் இல்லையா? அதனால தான் நம்ம ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட்டில் செபிலெலாம் போய் இன்வெஸ்ட் பண்ணுறோம், ஒரு ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம். பட் நம்மளோட மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கெல்லாம் வந்துட்டு இன்னுமே அதை பற்றியெல்லாம் தெரியலை. அது படிக்க போகணுன்னா நிறைய படிச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ கண்டிப்பாக நமக்கெல்லாம் வந்துட்டு ஒரு ஆளோட ஹெல்ப் வந்து தேவைப்படுது. ஸோ அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நான் பார்த்த ஒரு விஷயம் தான் இந்தியன் கோஆப்ரேட்டிவ் கிரெடிட் சொசைட்டியில் இருக்கிற ஆர்டியோட ரேட்ஸு. இதில் பார்த்தீங்கன்னா 1 இயர் ஆர்டிக்கு 9.5% ஸ்டார்ட் பண்ணி 2 இயர் ஆர்டிக்கு 10, 3 இயர் ஆர்டிக்கு 10.5%, 4 இயர் ஆர்டிக்கு 11%, 5 இயருக்கு 11.5%, 6 இயருக்கு 12%, 7 இயருக்கு 12.5% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்ருக்காங்க. இதில் எல்லா சீனியர் சிட்டிசனுக்குமே வந்துட்டு எக்ஸ்ட்ரா 0.5% ப்ரொவைட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இப்போ 1 இயருக்கு நார்மல் சிட்டிசனுக்கு 9.5%, சீனியர் சிட்டிசனுக்கு 10% வரும். அதே மாதிரி தான் எல்லா இயர்க்குமே. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும். மார்க்கெட் ரிஸ்கெல்லாம் இல்லாமல் எனக்கு வந்துட்டு கேரண்டீடாக இவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும் அப்படிங்கிறத அந்த சர்டிஃபிகேட்லேயே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ நான் வந்துட்டு செபியில் இன்வெஸ்ட் பண்ணுறேன், இல்லை எஸ்ஐபியாக வந்துட்டு சிஸ்டமேட்டிக்காக நான் மந்த்லி வந்துட்டு பே பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு ரிட்டர்ன் எவ்வளோ வரும் அப்படிங்கிறது தெரியாது. ஏன்னா அது எவ்வளோ பர்சன்டேஜில் வந்துட்டு அக்யூமுலேட் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு அதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இவ்வளோ தான் கேரண்டீடா அப்படின்னு தெரியாததுனால கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. இப்போ லாங் டேர்ம்லலாம் இன்வெஸ்ட் பண்ணும்போது 15 இயர்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணும்போது, இல்லைனா 30 இயர்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்துட்டு 13%, 15% கிடைக்கும் அப்படிங்கிறது மாதிரியெல்லாம் வீடியோஸ் வந்து பார்த்துருந்தேன். பட் எனக்கு வந்து இங்கே 7 இயர்ஸ்லேயே கேரண்டீடாக இந்த ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால நான் இதில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ வந்துட்டு இது நல்லா இருக்குது அப்படிங்கிறதுனால தான் நான் பப்ளிக்குக்கும் இதை சொல்ல ஆரம்பித்தேன். ஸோ நம்ம இப்போது சேவ் பண்ணுற அமௌண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து இவ்வளோ தான் கிடைக்கும் அப்படிங்கிறத அந்த சர்டிஃபிகேட்டில் கிளியராக ப்ரிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம நம்பிக்கையாக வந்துட்டு இது பண்ணலாம். எனக்கு 7 இயர்ஸ்க்கு அப்புறம் எவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும் அப்படிங்கிறது எனக்கு கிளியராக தெரியும் இல்லையா? இன்கேஸ் அப்போது இன்ட்ரெஸ்ட் சேஞ்ச் ஆச்சுன்னா, இப்போ வந்துட்டு 7 இயர்ஸ்க்கு 12.5% சொல்கிறாங்க இல்லையா? இன்கேஸ் 13% ஆச்சுன்னா அது வந்துட்டு என்ன எஃபெக்ட் பண்ணாது. ஏன் சர்டிஃபிகேட்டில் என்ன இருக்கோ அதுதான் எனக்கு கிடைக்கும். இன்கேஸ் இன்ட்ரெஸ்ட் வந்து ரெடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ரெடியூஸ் ஆன இன்ட்ரெஸ்ட்டும் எனக்கு கிடைக்காது. என்னோடய சர்டிஃபிகேட்டில் என்ன இருக்கோ அதுதான் கிடைக்கும். ஸோ அந்த மெச்சூரிட்டி வேல்யூ கூட மாறாமல், அந்த 1 ரூபி கூட சேஞ்ச் ஆகாமல் எனக்கு அது கிடைக்கும்னா நான் அதை இன்வெஸ்ட் பண்ணுறது தானே புத்திசாலித்தனமாக இருக்கும். இப்போ நிறைய பேர் வந்து கேட்டாங்க, இதில் வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் ரிஸ்க் அதிகம் அப்படிங்கிறது. இன்வெஸ்ட்மெண்ட் ரிஸ்க் அதிகம் அப்படிங்கிறது எப்படி அப்படிங்கிறது எனக்கு புரியல. ஏன் அப்படின்னா பேங்க்கில் வந்துட்டு ஆர்பிஐக்கு வந்து இன்சூரன்ஸ் இருக்குது, சிஆர்சிஎஸ்க்கு கீழெல்லாம் வந்துட்டு இன்சூரன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டோன்னா பேங்க்கில் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸாக தான் வச்சுருக்காங்க. அதுவும் 5%. நீங்கள் அமௌண்ட்டை எவ்வளோ டெபாசிட் பண்ணுறீங்களோ அதோட 5% தான் வந்துட்டு உங்களுக்கு இன்சூரன்ஸாக கிடைக்கும். ஆனால்
கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸை பொறுத்த வரைக்கும் சிஆர்சிஎஸில் ரெஜிஸ்டர் ஆகிருக்கிற சொசைட்டிஸ் பொறுத்த வரைக்கும் 18% வந்து ரிசர்வ் ஃபண்டாக எடுத்து வைப்பாங்க. ஸோ 5% உங்களால் நம்ப முடியும் அப்படின்னா 18% ரிசர்வ் ஃபண்ட் இருக்கிற நம்மளோட கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸும் வந்து நம்பலாம் இல்லையா? அது மட்டும் இல்லாமல் அது எவ்வளோ நாளாக போகுது, ப்ராஃபிட்டில் இருக்கா லாஸில் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அந்த வெப்சைட்குள்ளே போனாலே வந்துட்டு செக் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரியெல்லாம் செக் பண்ணதில் வந்து 28 இயர்ஸாக வந்துட்டு நல்லபடியாக தான் ரன் ஆகிட்டுருக்கு. நிறைய அசட்ஸ் எல்லாம் வந்துட்டு சொசைட்டிஸ் வந்து வச்சுருக்காங்க. இதுக்கு வந்துட்டு இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது, கன்வென்ஷனல் சென்டர்ஸ் இருக்குது. இன்கேஸ் ஏதாச்சும் லாஸ் ஆச்சுன்னா இதெல்லாமே வந்துட்டு டைல்யூட் பண்ணி நமக்கு கொடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லாமல் 5% இருக்கிற இன்சூரன்ஸை வந்து நம்பலாம் அப்படின்னா 18% ரிசர்வ் ஃபண்ட் எடுத்து வைக்கிற நம்மளோட கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸையும் வந்து நம்பலாம் இல்லையா? ஸோ அதனால் ரொம்ப நம்பிக்கையாக இருக்கேன். இன்னொரு விஷயம், எல்லோரும் வந்துட்டு மை V3 ஆப் மாதிரியா, அதில் வந்து 1,50,000 வந்துட்டு நாங்கள் பண்ணோம் அப்படின்லாம் வந்துட்டு நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு இப்போது மை V3 ஆப் பற்றி நிறைய பேர் வந்துட்டு மை V3 ஆப்பில் தான் வந்துட்டு அமௌண்ட் போட்டு நிறைய லாஸ் ஆகிருக்கு. அது வந்து ஒரு ரெஜிஸ்டர்டு கம்பெனி கிடையாது. அது ரெஜிஸ்டர்ட் கம்பெனியாக இருந்தாலும் அவங்க என்ன, அப்படியே அது ரெஜிஸ்டர்ட் கம்பெனியாக இருந்தாலும் அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இப்போ அது வந்து 379 ருபீஸ் சம்திங்லேருந்தே அதோட பேக்கேஜ் வந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி ஸ்டார்ட் ஆகும்போதே அவங்க வந்துட்டு ஒரு ஃபேஷியல் கிட் அப்படிங்கிறத திரும்ப கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு வாங்கின எல்லாருக்குமே வந்துட்டு மெடிசன், ஆயுர்வேதிக் மெடிசன் இது யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. 1,40,000 ரூபாய் பே பண்ணவங்களுக்கும் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு மெடிசனாக கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அவங்கள்ட்ட இருந்து நான் அமௌண்ட் வாங்கினேன், அதனால் நான் அவங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் கொடுத்துட்டேன் அப்படின்னு ஆயிடுச்சு. ஸோ நம்ம காசு கொடுத்து ஒரு ப்ராடக்ட் வாங்கினதுனால அவங்க மேலே கேஸ் பண்ண முடியல. அவங்க வந்துட்டு இப்படி எப்படி விளம்பரம் பார்த்தா எப்படி இவ்வளோ அமௌண்ட் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு நம்ம யோசிச்சோமா? இல்லை, சீக்கிரமாக ட்ராப்பில் போய் விழுந்துடும். பட் இது வந்துட்டு அப்படி கிடையாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா இதோட பிளானிங்கில் வருவோம். ஸோ இதோட ஆர்டி பிளான் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, மந்த்லி டெபாசிட் வந்துட்டு 1000 ருபீஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. 1000லேருந்து நம்ம எவ்வளோ ருபி வேணாலும் பே பண்ணலாம். இதில் இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை இயர்லியாக கூட பே பண்ணிக்க முடியும். மந்த்லியாக பே பண்ணலாம், இயர்லியாக பே பண்ணலாம், குவைட்டிலியாக பே பண்ணலாம். ஸோ இதை இயர்லி பே பண்ணுறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் வந்து நான் சொல்கிறேன். இப்போ 1000 ருபீஸ் இந்த ஸ்க்ரீனில் வந்து உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். 1000 ருபீஸ் வந்து நம்ம மாதம் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். அப்படி இல்லாமல் இயர்லியாக பண்ணோம் அப்படின்னு நினச்சோன்னா 12 மந்த்ஸ்க்கு நம்ம எவ்வளோ பே பண்ணியிருப்போம்? 12,000 ருபீஸ் பே பண்ணியிருப்போம். பட் இதில் இயர்லி டெபாசிட் அமௌண்ட் அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 11,500 தான் நம்ம பே பண்ணியிருப்போம். ஸோ 500 ருபீஸ் வந்துட்டு நம்ம ஒரேடியாக பே பண்ணுறதுனால அங்கே டிஸ்கவுண்ட். ஜென்ரல் சிட்டிசனுக்கு வந்துட்டு 1,32,963 ருபீஸ் வந்துட்டு நமக்கு ரிட்டர்னாக கிடைக்க போகுது. சீனியர் சிட்டிசனுக்கு வந்துட்டு 1,35,515 ருபீஸ் வந்துட்டு ரிட்டர்ன் கிடைக்க போகுது. ஸோ நம்ம மந்த்லியாக பே பண்ணாலும் இயர்லியாக பே பண்ணாலும் நமக்கு மெச்சூரிட்டியில் எந்த சேஞ்சஸுமே இருக்காது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இப்போது 5,000 பார்க்குறோம் அப்படின்னா நம்ம மொத்தமாக எவ்வளோ பே பண்ணியிருப்போம்? 4,20,000 ருபீஸ் வந்து பே பண்ணியிருப்போம். நமக்கு வந்துட்டு மெச்சூரிட்டியாக எவ்வளோ கிடைக்கும்? 12.5%. இது வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதனால தான் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்துட்டு 12.5%க்கு இவ்வளோ அமௌண்ட் வந்து கிடைக்கிது. ஸோ 5,000 நம்ம பே பண்ணும்போது மொத்தமாக 84 மந்த்ஸில் நம்ம 4,20,000 ருபீஸ் வந்து பே பண்ணியிருப்போம். நமக்கு வந்து 6,64,817 ருபீஸ் வந்து கிடைக்கும். இதுவே சீனியர் சிட்டிசனுக்கு அப்படின்னா 6,77,563 ருபீஸ்க்கு வந்து கிடைக்கும். இன்கேஸ் நம்ம 10,000 வச்சு மாதம் பே பண்ணுறோம் அப்படின்னா 84 மந்த்ஸில் நம்ம எவ்வளோ பே பண்ணியிருப்போம்? 8,40,000 ருபீஸ் வந்து நம்ம பே பண்ணியிருப்போம். நமக்கு மெச்சூரிட்டி எவ்வளோ கிடைக்கும்? நார்மல் சிட்டிசன் அப்படின்னா 13,29,634 ருபீஸ் வந்து கிடைக்கும். சீனியர் சிட்டிசன்னா 13,55,125 ருபீஸ் வந்துட்டு நமக்கு கிடைக்கும். ஸோ இதில் தான் வந்துட்டு இந்த சார்ட்டில் அதுதான் இருக்குது. ஸோ மந்த்லி மோட் அப்படிங்கிறது நம்ம எவ்வளோ பே பண்ண போகிறோம், அமௌண்ட் டெபாசிட் வந்து நம்ம எவ்வளோ பே பண்ணியிருக்கோம், மெச்சூரிட்டி எவ்வளோ கிடைக்கிது அப்படிங்கிறது அந்த இதில் வந்துட்டு இருக்கும். ஸோ இப்போது ஒரு 10,000 வந்துட்டு நம்ம மந்த்லியாக பே பண்ணால் எவ்வளோ கிடைக்கும், ஹாஃப் இயர்லியாக பே பண்ணால் எவ்வளோ கிடைக்கும், குவேட்டிலியாக பே பண்ணால் எவ்வளோ கிடைக்கும், ஆனுவலாக பே பண்ணால் எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இப்போ நம்ம மந்த்லி ஒரு 10,000 பே பண்ணுறோம் அப்படின்னா 7 இயர்ஸில் எவ்வளோ பே பண்ணியிருப்போம்? 8,40,000 ருபீஸ் பே பண்ணியிருப்போம். குவேட்டிலியாக பே பண்ணுறோன்னா ஒரு டிஸ்கவுண்ட் இருக்குது. 30,000 பே பண்ண வேண்டிய இடத்துல நம்ம 29,500 பே பண்ணால் போதும். அப்போ நம்ம டோட்டலாக எவ்வளோ பே பண்ணியிருப்போம்? 8,26,000 ருபீஸ் வந்து பே பண்ணியிருப்போம். ஹாஃப் இயர்லியாக பே பண்ணும்போது 60,000 ருபீஸ் வந்து நம்ம பே பண்ணியிருக்கணும். ஆனால் அங்கே ஒரு சின்ன டிஸ்கவுண்ட் இருக்குது, 58,000 பே பண்ணால் போதும். ஆனுவல்
ஆனுவலாக பே பண்ணும்போது 1,20,000 rupees வந்துட்டு பே பண்ண வேண்டிய இடத்துல நம்ம 1,15,000 rupees தான் பே பண்ண போகிறோம். இது வந்து மந்த்லி 10,000 வச்சு நான் கேல்குலேட் பண்ணி சொல்கிறேன். ஸோ ஆனுவலாக 1,15,000னா நம்ம டோட்டலாக எவ்வளோ பே பண்ணியிருப்போம் இந்த 7 இயர்ஸில் 8,05,000 rupees தான் பே பண்ணியிருப்போம். ஆனால் மெச்சூரிட்டி அமௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா மந்த்லியாக பே பண்ணாலும், குவேட்டிலியாக பே பண்ணாலும், ஹாஃப் இயர்லியாக பே பண்ணாலும், ஆனுவலாக பே பண்ணாலும் நமக்கு வந்துட்டு 13,29,634 rupees தான் கிடைக்கும். ஸோ வந்துட்டு இது பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் வந்துட்டு 5,000 பே பண்ணுறாங்க. 5,000 பே பண்ணும்போது அவங்க 4,20,000 பே பண்ணியிருப்பாங்க. அவங்களோட மெச்சூரிட்டி பார்க்கும்போது 6,64,817 rupees. இப்போ நான் வந்து சொன்னேன் இல்லையா, மந்த்லியாக பே பண்ணலாம், குவேட்டிலியாக பே பண்ணலாம், ஹாஃப் இயர்லியாக பே பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் வந்துட்டு இந்த சர்டிஃபிகேட்ஸ் நான் காமிக்கிறேன். இந்த கஸ்டமர் வந்துட்டு மந்த்லி பே பண்ணுற கஸ்டமர். இனி நெக்ஸ்ட்டு கஸ்டமர்ஸ் வந்துட்டு நான் சொல்கிறேன், அவங்க எவ்வளோ பே பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், மந்த்லியாக பே பண்ணாலும், ஹாஃப் இயர்லியாக பே பண்ணாலும், குவேட்டிலியாக பே பண்ணாலும் அமௌண்ட்டில் சின்ன டிஸ்கவுண்ட் வருமே தவிர நமக்கு வந்து மெச்சூரிட்டியில் எந்த சேஞ்சஸுமே வராது. இப்போது ஒரு பல்காக ஒரு அமௌண்ட் வச்சுருக்கோம், 1,15,000 rupees வந்து இல்லை 1 lakh கிட்ட வந்து நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னா நம்ம இயர்லியாக பே பண்ணிட்டோன்னா 7 times தான் பே பண்ண போகிறோம். 8th டைமில் வந்துட்டு நமக்கு ரிட்டர்னே கிடச்சிரும், மெச்சூரிட்டியே கிடச்சிரும். ஸோ அதுக்கான ஸ்கீம் தான் வந்துட்டு இந்த மாதிரி குவேட்டிலி, ஹாஃப் இயர்லி அப்படிங்கிறதெல்லாம். இப்போ இந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஹாஃப் இயர்லியாக பே பண்ணுற கஸ்டமர். இவங்களுக்கு வந்துட்டு ஏன் மெச்சூரிட்டி அமௌண்ட் ஜாஸ்தியாக இருக்குன்னா, இவங்க வந்துட்டு சீனியர் சிட்டிசன், அதனால தான் இவங்களுக்கு வந்து மெச்சூரிட்டி அமௌண்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இதுலேயுமே வந்துட்டு ஹாஃப் இயர்லியாக பே பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஹாஃப் இயர்லியாக பே பண்ணும்போது இந்த 5,000 பே பண்ணும்போது எவ்வளோ பே பண்ணணும், 6 மாதத்துக்கு ஒருக்க 30,000 பே பண்ணணும் இல்லையா. இதில் வந்து ஒரு 1,000 rupees வந்து டிஸ்கவுண்ட் இருக்குது. ஸோ அவங்க 29,000 rupees தான் பே பண்ணுறாங்க. பட் மெச்சூரிட்டி அமௌண்ட் வந்துட்டு 6,77,563 rupees தான். சீனியர் சிட்டிசனுக்கு எவ்வளோ கிடைக்குமோ அதுதான் வந்துட்டு இவங்களுக்கு அப்ளை ஆகிருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு மந்த்லியாக பே பண்ணுறவங்கள பார்த்துட்டோம், ஹாஃப் இயர்லியாக பே பண்ணுறவங்களையும் பார்த்துட்டோம். இப்போ உங்களுக்கு கிளியராக ஒரு பிக்சர் கிடச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு 5,000 இயர்லி பே பண்ணுறவங்களோடது. இயர்லியாக பே பண்ணும்போது 5,000 பே பண்ணோன்னா எவ்வளோ பே பண்ணியிருக்கணும், 5,000 into 12 months, ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ பே பண்ணியிருக்கணும், 60,000 rupees வந்து நம்ம பே பண்ணியிருக்கணும். இங்கே எவ்வளோ தான் அவங்க பே பண்ணுறாங்க, 57,500 தான் பே பண்ணுறாங்க. ஆனால் மெச்சூரிட்டியில் வந்து எந்த சேஞ்சஸுமே இல்லை. 6,64,817 rupees தான் அவங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்கிது. ஸோ அவங்களுக்கு இங்கே ஒரு டைம் பே பண்ணும் போதுமே அவங்களுக்கு எவ்வளோ ரூபாய் வந்துட்டு டிஸ்கவுண்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,500 rupees வந்து டிஸ்கவுண்ட் ஆகுது. இது 7 இயர்ஸ்க்கும் இந்த டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். ஸோ அவங்க வந்துட்டு டோட்டலாக 4,20,000 பே பண்ண வேண்டிய இடத்துல 4,02,000 தான் பே பண்ணுறாங்க. ஆனால் மெச்சூரிட்டி அவங்களுக்கு எவ்வளோ கிடைக்குது, 6,64,817 rupees வந்துட்டு அவங்களுக்கு கிடைக்குது. ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த மாதிரி நம்ம யூடியூப் இவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம யூடியூப் பார்த்துட்டு அந்தந்த இடத்துல இருந்து பே பண்ண கஸ்டமர்ஸ் தான். ஸோ அவங்களோட தான் வந்துட்டு நான் உங்களுக்கு இங்கே வியூ பண்ணுறேன். இவங்க பார்த்திங்கன்னா இப்போ தான் இவங்க வந்துட்டு ஒரு டைம் பண்ணி மெச்சூரிட்டி எடுத்துட்டாங்க. அது நான் லாஸ்ட் வீடியோவில் வந்து போட்டிருப்பேன். ஒரு 15,000 பண்ணி 1 இயர்க்கு பண்ணி மெச்சூரிட்டி எடுத்தவங்களோட இவங்க 1 இயர்க்கு அப்புறம் மெச்சூரிட்டி வாங்கினதுக்கப்புறம் இப்போ 25,000 மந்த்லி 25,000 வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இவங்க வந்து சீனியர் சிட்டிசன் அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு 13% இன்ட்ரெஸ்ட்டில் வந்துட்டு ரிட்டர்ன் கிடைக்கிது. மொத்தமாக இவங்க கன்சிடரேஷன் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா இவங்க மொத்தமாக எவ்வளோ பே பண்ணியிருப்பாங்க, 21 lakhs rupees வந்து பே பண்ணியிருப்பாங்க. பட் இவங்களோட மெச்சூரிட்டி அமௌண்ட் எவ்வளோ ஆகுது அப்படின்னா 33,87,813 rupees வந்துட்டு இவங்களுக்கு மெச்சூரிட்டியில் கிடைக்க போகுது. இப்போ இவங்க ஜூனில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு எப்போ இவங்களோட மெச்சூரிட்டி டேட் அப்படின்னு பார்த்தோன்னா 36/2033 இவங்களுக்கு மெச்சூரிட்டி ஆகும். இப்போ பே பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு டைம் வாங்கி ஒரு டைம் பே பண்ணி கரெக்டாக அவங்களுக்கு அந்த மெச்சூரிட்டி டேட்லேயே ஆனதுனால தான் இவங்க செகண்ட் டைம் வந்துட்டு பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த சர்டிஃபிகேட்டில் எவ்வளோ டீட்டெயில்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்ஸ்டால்மெண்ட் சப்ஸ்கிரிப்ஷன், அதாவது மந்த்லி இவங்க வந்துட்டு 1 lakh பே பண்ணிகிட்ருக்காங்க. 7 இயர்ஸ்க்கு தான் பண்ணியிருக்காங்க. இவங்களோட கன்சிடரேஷன் அமௌண்ட், இவங்களோட டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 84 lakhs வந்துட்டு இவங்க மொத்தமாக பே பண்ணியிருப்பாங்க. ஆனால் இவங்களுக்கு ரிட்டர்ன் எவ்வளோ கிடைக்க போகுது, மெச்சூரிட்டி அமௌண்ட் பார்க்கும்போது தெரியும், 1,32,96,343 rupees வந்துட்டு இவங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ இவங்க ஸ்டார்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா 27/11/2014 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ 2026 வரைக்கும் அவங்க பே பண்ணிகிட்ருக்காங்க. இவங்களுக்கு கரெக்டாக அதே மாதிரி எந்த ஒரு சர்வீஸ் இஷ்யூவுமே இல்லாமல் இவங்க வந்துட்டு ஆல்ரெடி ஒரு MIS பண்ணியிருக்காங்க. மந்த்லி இன்கம் ஸ்கீமில் வந்து பண்ணியிருக்காங்க ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட். அவங்களுக்கு கரெக்டாக
இன்ட்ரெஸ்ட் கரெக்டாக கிரெடிட் ஆகிட்டு இருக்கிறதுனால அவங்க இவ்வளோ பெரிய அமௌண்ட் கூட ஆர்டிக்கு பே பண்ண ரெடியாக இருந்தாங்க. ஸோ அவங்க இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக 2 இயர்ஸ் வந்து பே பண்ணிகிட்ருக்காங்க. இதே மாதிரி உங்களுக்கும் வேணும், இதே மாதிரி எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் எந்த பிளேஸில் இருந்தாலும் சரி நம்ம ஆன்லைனில் பண்ணிவிட்டு உங்களுக்கு கொரியரில் அனுப்பி விட்டுருவாங்க. ஆர்டி சர்டிஃபிகேட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு கொரியரில் ரிசீவ் ஆகிடும். ஸோ நீங்களும் இதே மாதிரி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டெஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு எப்படி பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக இதில் தான் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லலை. ஆனால் எதுலையாச்சும் நம்ம ஒன்றில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம், ஒரு பயத்தினால நம்ம பண்ணாமல் இருக்கோம் அப்படின்னா இது வந்து பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ ஸ்டாக் மார்க்கெட்லாம் வந்துட்டு எனக்கு இன்வெஸ்ட் பண்ண பயமாக இருக்குது, இல்லை அதை பற்றி தெரியல அப்படிங்கிறவங்களுக்கு வந்துட்டு இது பேங்க்கில் இருக்கிற ஆர்டி மாதிரி, போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற ஆர்டி மாதிரி இதுவும் ஒரு நல்ல ஆர்டி தான். பட் கம்பேரிட்டிவ்லி அதெல்லாம் விட ஒரு சின்ன பர்சன்டேஜ் வந்து ஜாஸ்தியாக கிடைக்குது அப்படிங்கிறதுனால நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா பேங்க்லலாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமமாக 8% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இதில் வந்து 1 இயருக்கு 9.5% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு கொடுக்குறாங்க. ஸோ அப்படி கம்பேர் பண்ணும்போது வந்துட்டு இது பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். உங்களுக்கும் வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.